ஒரு அந்நிய நாட்டுக்கு போகிறோம் அல்லது அந்த நாட்டுடைய மொழி தெரியாத வேறு ஒரு ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போய் நம்ம நினைக்கிற விஷயத்த அல்லது நம்ம எதை அந்த மக்கள்கிட்ட சொல்கிறோம் நினைக்கிறோமோ அந்த விஷயத்த சொல்லணும்னா நம்ம அந்த மொழியில் பேசினா தான், அந்த மக்களுடைய மொழியில் பேசினா தான் ரொம்ப எளிதாக அந்த மக்களை போய் சேரும். இப்போ நமக்கு அந்த மொழி தெரியாதுங்கிறது ஒரு பிரச்சனை. ஆனால் அதே நேரத்தில் மக்கள் என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியில் பேசினா தான் அந்த மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய செய்தி சரியான முறையில் விரைவாகவும் எளிதாகவும் போய் சேரும். இப்போ வட இந்தியாவுக்கு போய் தங்குறவங்க, வியாபார நோக்கத்துக்காக போகிறவங்க அல்லது வேலை விஷயமாக போகிறவங்க அங்கே இருக்கிற மொழியை கற்றுக்குறாங்க. அதே போல் வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்காக போகிறவங்க, அரபு நாடுகள் அல்லது மற்ற ஆங்கில பேசக்கூடிய நாடுகளுக்கு போகிறவங்க அங்கே இருக்க மொழியை கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். இப்போ அதே மாதிரி தான் மற்ற நாடுகள்லேருந்து அல்லது மற்ற மொழி பேசக்கூடிய மாநிலங்கள்லேருந்து நம்ம தமிழகத்துக்கு வரக்கூடிய மக்கள் கொஞ்ச நாளில் தமிழை கற்றுக்குறாங்க. இதே போல் 1838ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கு வந்த ஒரு பிரிட்டானிய மிஷனரி, அவர் பேர் பிஷப் ராபர்ட் கால்ட்வெல். இவர் வந்த நோக்கம் மத பிரச்சாரத்துக்காகத்தான் வந்தார், கிறிஸ்தவ மதத்தை போதிக்கிறதுக்காக வந்தார். ஆனால் இங்கே இருக்க மக்களோட பழகணும்னு சொன்னால், அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லணும்னா இந்த மக்களுடைய மொழியை தெரிஞ்சுக்கிட்டு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், அதுதான் சரியான முறையில் போய் சேரும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் இந்த மொழியை கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா திராவிட மொழிகள் இருக்குல்ல, அந்த திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணத்தை எழுதினார். அப்போ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ் இதை எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மொழியியல் வல்லுநராக அவர் மாறினார். அவர் அந்த நூலை எழுதின ஆண்டு 1856. கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் ஆர் சவுத் இண்டியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற ஒரு பிரபலமான அந்த நூலை எழுதினார். இந்த நூலில் கால்ட்வெல் திராவிட மொழிகளுடைய பொதுவான இலக்கணத்தையும் அதேமாரி சொற்களுடைய மூலம், மொழியுடைய பரிணாமம், இதை பற்றியெல்லாம் ரொம்ப ஆய்வு செய்து ஒரு மிக விரிவாக அந்த நூலை எழுதியிருக்கிறாரு. 18 ஆண்டுகளுக்குள்ள இந்த மொழிகளை கற்றுக்கிட்டதும் இல்லாமல் இந்த மொழிகளுடைய ஒப்பிலக்கணத்தை எழுதக்கூடிய அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு கடின உழைப்பு செஞ்சிருப்பாருங்கிறத நம்ம உணர முடியும். அவருடைய சிலை மெரினா கடற்கரையில் நம்ம யூனிவர்சிட்டிக்கு எதிர, சென்னை பல்கலைக்கழகத்துக்கு எதிர கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் அவருடைய சிலை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தமிழ் மொழிக்கு மட்டும் இல்லாமல் திராவிட மொழிகளுக்கு செய்த அவருடைய பங்களிப்பை, அவருடைய சேவையை பாராட்டும் விதமாக இந்த சிலை அங்கே நிறுவப்பட்டுள்ளது. தன்னுடைய 24வது வயசில் இங்கே வர்றாரு, இந்தியாவுக்கு வர்றாரு. வெறும் 18 ஆண்டுகளுக்குள்ள இந்த திராவிட மொழிகளை எல்லாம் ஆய்வு செஞ்சு ஒரு ஒப்பிலக்கணத்தை, ஒரு கம்பேரிட்டிவ் கிராமரை எழுதக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த மொழியியல் வல்லுநராக மாறினார். இது நமக்கு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவாங்க இல்லையா, அதுமாரி நம்ம ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், அதற்கு மற்ற எதுவுமே தடையாக இருக்க முடியாது என்பதற்கு கால்ட்வெல் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாக விளங்குகிறார்.